இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு கிளம்பிட்டு மதியானம் ஒரு 11:30 பார்த்திங்கன்னா காஃபி வைப்போம். ஸோ அதனால் காஃபி வச்சு குடிச்சிட்டு அண்ணாவும் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் குடிச்சிட்டு ஏதோ கடையை பற்றி சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாச்சு. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த 4-5 நாளில் நம்ம வீடியோ போட்டிருக்கோமா, அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸில் தலை சீவாமல் அந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு கிளம்புனதுக்கப்புறம் இருக்கிற லுக்கு சரியா. ஏன்னா நம்ம காலையில் நேரம் வீட்டு வேலை செய்கிறப்ப எல்லா வீட்லேயும் வந்து பொம்பளைங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நானுமே. பட் நம்ம வேலைக்குன்னு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடியாகி தான் போக போகிறோம். நிறைய பேர் அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க என்ன, அதாவது எல்லாருமே வசதியானவங்க வீட்டிலனா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் டவுனில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ நான்லாம் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். என்னையெல்லாம் நீங்கள் சுட்டு போட்டால் கூட எந்நேரமும் அப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டெல்லாம் இருக்க தெரியாது, இருக்கும் வராது. ஏன்னா அது என்னுடைய நேச்சர் அது. பட் வெளியில் போகிறோம் அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்குவேன். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் வந்து கடை வச்சுருக்கீங்க, நீ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டியா, நீட்டாக சாரீ கட்ட மாட்டியா. அதாவது நீட்டாங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா ரேஞ்சு ஜாஸ்தி, அதாவது காசு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்ட சாரியோ ட்ரெஸ்ஸோ வந்து போட மாட்டியா, என்ன இப்படி வந்து ட்ரெஸ் போட்டிருக்க, அப்படி இன்னுமே வந்து நீ இந்த பூனம் சாரீ சிந்தடிக் சாரீ எல்லாம் கட்டுற, என்ன இந்த காலத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னன்னா நான் பிறந்து வளர்ந்தது கிராமத்தில் தான். ஸோ எனக்கு நான் இப்படி தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் நான் அதே குணத்தில் தான் இருக்கேன். என்னுடைய வெளிப்புற தோற்றம் வேணால் மாறி இருக்குமே தவிர உள்ள என் மனசு எப்படி வந்து பிறந்து வளர்ந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்கேன். நான் என்ன தான் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஃபாரினே போனால் கூட அங்கேயும் நான் இப்படி தான் இருப்பேனே தவிர என்னை கண்டிப்பாக மாற்றிக்க முடியாது. மேபி அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வேணால் வெளிப்புற தோற்றத்தில் பண்ணிக்க முடியுமே தவிர உள்ள என் மனசு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். அதை என்னால் எப்போவுமே வந்து மாற்றிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நீங்கள் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் ஒருத்தர் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு அவங்கள எப்போவுமே குறைவாக மதிப்பிடாதீங்க. யாரையுமே நான் சொல்கிறேன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நான் யாரையுமே அப்படி வந்து கீழே நம்மளோட கீழேயோ இல்லை அவங்க கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்காங்களா அப்படி நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அது அவங்களோட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கைக்குள்ளார நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் அவங்கள வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரியாமல் நாம் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும், நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம நல்லா மேக்கப் போடுற தலை செய்வோம், இப்படி நீட்டாக இருக்கும், அவங்களாம் இப்படி இல்லையா, அவங்க கூடலாம் பழகக்கூடாது அப்படிலாம் யாரையுமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக பழக்கம் அப்படிங்கிறது அவங்களோட குணம் தானே தவிர மேலே இருக்கிற தோற்றம் கிடையாது. ஸோ தோற்றம் என்னதான் அழகாக இருந்து உள்புற குணம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா அவங்களோட பழகிறதே வேஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் எப்போவுமே வெளிப்புற தோற்றத்தை நீங்கள் வந்து மதிப்பிடாதீங்க. அது என்றைக்கு இருந்தாலும் அழிஞ்சு போகிற ஒரு விஷயந்தான். பட் உள்ள மனசு அப்படிங்கிறது தான் என்றைக்கும் அழியாமல் இருக்கிற விஷயம்.